கஷ்டம்லாம் தீரப்போதா அபி. சரி அபி, நீங்க ரெஸ்ட் எடுங்க, நான் அப்புறம் பேசுறேன். சரி பூர்ணா. நான் கண்டிப்பா அந்த வர்மாவோட கடன் அடிச்சு சஞ்சீவ ஜெயிலுக்கு போறதுல இருந்து காப்பாத்தி, ஸ்ரீஜா உன்கிட்ட விட்ட சபதத்துல நான் ஜெயிக்க போறேன்டி. நேத்து பாக்ஸிங்ல சஞ்சீவ் தோப்பான பார்த்தா ஜெயிச்சுட்டானே. சஞ்சீவ் ஜெயிக்கிறதுக்கு காரணம் அபிதான். அபி மட்டும் வீடியோ கால்ல வந்து சஞ்சீவ் கிட்ட பேசாம இருந்திருந்தா சஞ்சீவ் கண்டிப்பா தோத்துருப்பான். எல்லாம் போச்சுடி. நம்மளால மங்காவையும் கண்டுபிடிக்க முடியல, அபி குழந்தையும் கண்டுபிடிக்க முடியல. காம்படிஷன்ல அபி ஜெயிக்கிறதையும் தடுக்க முடியல, சஞ்சீவ் ஜெயிக்காமையும் தடுக்க முடியல. தொடர்ந்து தோத்துக்கிட்டே இருக்கோமேடி நம்ம. அபி நம்ம காரை, நம்ம வாங்கின புது புடவைங்களை எல்லாத்தையும் கொடுத்துட்டா. அந்த சஞ்சீவ் நம்ம அபியை எதிர்த்ததுக்காக ஒரு நாளைக்கு நம்மளையே கொளுத்த போறான். இதாண்டி கடைசியில நடக்க போகுது. அம்மா, நானே கடுப்புல இருக்கேன். நீ சும்மா புலம்பி என்ன மேலும் வெறுப்பேத்தாத. என்ன குருவே, டைம் ஆச்சு, தூங்கலையா? என்ன யோசனை? இந்நேரம் உங்க குரு அந்த சிசு கதையை முடிச்சிருப்பாரா இல்லையா? உங்களுக்கு என் குருவை பத்தி தெரியாது. எனக்கு மந்திரம் சொல்லி கொடுத்த என் குரு சாதாரண ஆள் கிடையாது. மகா சக்தி கொண்ட நீலியோட பக்தர். அவரு நினைச்சதை முடிக்காம இருந்து இது வரைக்கும் நான் பார்த்ததே இல்லை. எனக்கு தெரிஞ்சு இந்நேரம் அந்த சிசு கதை முடிஞ்சிருக்கும். குருவே, நீங்க சொல்றதெல்லாம் சரிதான். இருந்தாலும் உங்க குருக்கு ஒரு தடவை போன் பண்ணி சிசுவை கொன்னாச்சா இல்லையான்னு கேட்டுக்கோங்க. சரி. காளி மகமாயி தேவி பராசக்தி. சஞ்சீவ், நீ சீக்கிரம் வா, உன்னை பார்க்கணும் போல இருக்கு. அபி, சஞ்சீவ், சஞ்சீவ், சஞ்சீவ். வந்தாய் கண்ணே, இது நிஜமா சொல்லவே, உன் கண்களும் காதல் பேசும். என்ன குருவை போன் பண்ண சொன்னா கண்ணை மூடி மந்திரம் சொல்றாரு. காளி நீலி சோழி பயங்கரி ஓம் ஸ்ரீ சிஷ்யா கண்ணு தர. குருவே, வந்துட்டீங்களா குருவே? அந்த சிசுவை இந்நேரம் நீங்க பலி கொடுத்துருப்பீங்கன்னு எனக்கு தெரியும். சிஷ்யா, இருந்தாலும் உங்ககிட்ட ஒரு வார்த்தை கேட்கலான்னு தான் கூப்பிட்டா. இதோ பாரு, ആ ശിശു സാധാരണ ജീവനല്ല. ഞാൻ യാഗം നടത്തുമ്പോൾ ആ ശിശു എന്റെ അച്ഛന്റെ ഉയിരെ കാവുവാണ്. എന്റെ യാഗത്തെ ഞാൻ പാതിയിൽ നിർത്തി. എന്റെ അച്ഛൻ മരിച്ചത് കൊണ്ട് 16 ദിവസത്തിന് എന്നാൽ ആ ശിശുവെ കൊല്ല യാഗം ചെയ്യ ഇയലാതെ. എന്റെ അച്ഛന്റെ തീട്ട് മുടിച്ചതും
ആ ശിശുവിന്റെ കഥയെ ഞാൻ മുടിക്കാം. என்ன குருவே இப்படி சொல்றீங்க? உங்களை பத்தி நான் ரொம்ப பெருமையா என் சிஷ்யர்கள் கிட்ட என் குரு அந்த சிசுவை இந்நேரம் கொன்னு இருப்பாருன்னு சொன்னேன். ஆனா நீங்க இப்படி சொல்லிட்டீங்க. இனி என் சிஷ்யர்கள் கூட உங்களை மதிப்பு குறைச்சுதான் பார்ப்பாங்க. தோத்தவன் அசிங்கப்பட்டு தான் ஆகணும், அதுதான் விதி. சிஷ்யா, ஆ சிசுவை என்னால தான் அழிக்க முடியாது, പക്ഷേ உன்னால முடியும். അതുകൊണ്ട് എന്റെ ശക്തിയെ കൊടുത്ത് ഉന്നെ ഗുണമാക്കും. ആ ശിശുവെ ഉടനെ കൊന്നുകളയാം. ഉന്നെ വെച്ച് ആ ശിശുവെ ഞാൻ അഴിച്ചു കാട്ടും. അല്ലെങ്കിൽ എന്റെ പേര് അച്ഛൻകോട് മാർത്താണ്ഡനല്ല. ഭദ്രകാളി, സാമുണ്ടി, കാളി, ഭൈരവി, ചാമുണ്ടി, ഓം കാളി, ഓ മഹാകാളി, ഭദ്രകാളി, ചണ്ടാമുഖി, തിരുസൂലി, മഹാകാളി, കാളി. குருவே, என் உடம்பு நல்லா ஆயிடுச்சு குருவே, உடம்பு நல்லா ஆயிடுச்சு. சிஷ்யா, എന്റെ ശക്തിയെ ഞാൻ ഉനക്ക് കൊടുത്തിട്ടേൻ. ഇനി എന്റെ ശക്തി കൊണ്ട് ആ ശിശുവെ യാഗത്തിലിറക്കി നീ ബലി കൊടുക്കണം. അങ്ങനെ ബലി കൊടുത്താൽ ആ അണു ആത്മാവാൽ നീ എഴുന്ന ശക്തി വീണ്ടും ഉനക്ക് കിട്ടും. ഉനക്ക് ഉൻ ശക്തി തിരുമ്പ കഴിച്ച പിന്നെ എന്റെ ശക്തി എന്നെ വന്ന് ചേരും. சரி குருவே, நான் உங்க சக்தியை வச்சு அந்த சிசுவை அழிச்சற. அவசரப்படண்டா, பொறுமையாயிற்று. பின்னொரு காரியம் சிஷ்யா, சொல்லுங்க குருவே. ഞാൻ ഇപ്പൊ சொன்னதையும் நீ கவனத்தில் கொள்ளணும். இல்லைங்கில் உன்னையும் உன் சிஷ்யர்கள் மதிக்க மாட்டாங்க. இப்போது புரிகிறதா மூடர்களே என் குருவோட சக்தி என்னன்னு? ஆமா குருவே, எங்களை மன்னிச்சிருங்க. எனக்குள்ள வந்திருக்கிற என் குருவோட சக்தியை வச்சு அந்த குழந்தைய தேடி பிடிச்சு யாகத்துல இறக்கி சீக்கிரமே எழுந்த என் சக்தியை நான் மீட்டு காட்டுறேன். பலி ஒன்னாகியும் உனக்கு புத்தி வராம அந்த பராசக்தியோட அவதாரமான அந்த குழந்தைய யாகத்துல இறக்கி உன் சக்திய திரும்ப பெற போறியா? பாருடா பாரு, என்ன நடக்க போகுதுன்னு பாரு. இனிதான் குழந்தையோட விளையாட்டே ஆரம்பிக்க போகுது. என்ன சஞ்சீவ் இது? உன் முகம் எல்லாம் வீங்கி போயிருக்கு. ரொம்ப வலிக்குதா? எனக்கு ஒண்ணு இல்ல அபி, பதறாத. இப்ப எதுக்கு அழுகுற? ஏன் சஞ்சீவ் இப்படி பண்ண? நான் மட்டும் போன் பண்ணாம இருந்திருந்தா, ஐயோ, நினைச்சு பார்த்தாவே மனசு பதறுது. அபி அழாத அபி, எனக்கு தான் ஒண்ணுமே ஆகல. என்கிட்ட பேசாத. அபி இங்க பாரு, அபி பாரு, என்ன ஜெயிலுக்கு போக விடாம தடுக்கிறதுக்கு நீ இவ்வளவு கஷ்டப்படும் போது நான் கொஞ்சமாவது உனக்கு ஹெல்ப் பண்ணும்ல, அதனாலதான் போனேன். அதுக்காக சண்டை போட போவியா? போடா. பாரு அபி, அபி இங்க பாரு அபி. இல்ல அபி, இனிமே நான் எந்த சண்டைக்கும் போக மாட்டேன், சரியா? நிஜமா? நிஜமா அபி, சரியா? சண்டை போட்டு காயமாகி முகல அப்படி வீங்கி இருக்கு பாரு. உன்னை கடத்திட்டாங்கன்னு சொன்னாங்களா, அதான் அவங்கிட்ட அடி வாங்க வேண்டியதா போயிடுச்சு. எனக்கும் வேற வழி தெரியல அபி. அபி அழாத அபி.
என்னால தானே நீ அடி வாங்கின. அப்படிலாம் ஒண்ணுமே இல்ல. ஏய், இங்க பாரு, என் கண்ணை பாரு. உன்னாலலாம் நான் அடி வாங்கல, ஆனா உனக்காகத்தான் நான் அவனை அடிச்சேன். இனிமே என்னைக்குமே நீ அழக்கூடாது அபி. நீ அழுதா நானும் அழுவேன். சரி, நான் அழல. குட் கேர்ள். அந்த பாழா போன கடனுக்காக தானே போய் நீ இப்படி அடி வாங்கிட்டு வந்திருக்க. போனது என்னவோ கடனுக்காக தான், ஆனா அடி வாங்கினது உன்னை யாரோ கடத்திட்டாங்கன்னு சொன்னனாலதான் அப்படி. சரி, உன்னை யாரு கடத்தினா? நாளைக்கு சூரியன் உதிச்சு அஸ்தமனமாகி நாளான்னைக்கு உதிச்சா உன் சஞ்சீவ் ஜெயிலுக்கு போறது கன்ஃபார்ம். வேற யார் இந்த வேலையெல்லாம் பண்ணுவா? எல்லாம் அந்த ஸ்ரீஜா வேலையா தான் இருக்கும். நாம அந்த 10 கோடிய வர்மா ஃபைனான்ஸ்ல கட்டக்கூடாதுன்னு தான் இப்படி பண்ணிருப்பா. அவளை கொல்ற அளவுக்கு கோவம் வருது சஞ்சீவ். ஆனா அவ முன்னாடி ஜெயிச்சு காட்டணுங்கிற வெறியில நான் கட்டிருக்கிற கங்கணத்துக்காக நான் சும்மா இருக்கேன். இல்லைன்னா அவளை கொன்னு போட்டு நான் ஜெயிலுக்கே போயிருப்பேன். நம்ம கடனை கட்ட விடாம பண்றதுக்கு அந்த ஸ்ரீஜா என்ன வேலை எல்லாம் பண்ணிருக்கா தெரியுமா? உங்க டிசைன் மேல பேட்டர்ன் ரைட்ஸ் கேட்டு கேஸ் ஃபைல் பண்ணிருக்காங்க. அந்த ஸ்ரீஜா என்ன தோக்கடிக்க இந்த அளவுக்கு இறங்கிட்டாளா? நான் பண்ண டிசைன் மேல பேட்டர்ன் ரைட்ஸ் கேட்டு கேஸ் போட்டு தடுத்தா. என்ன போலீஸ் சாமியார வச்சு எனக்கு எதையோ தீர்த்தோன்னு சொல்லி எனக்கு கொடுத்து எனக்கு எல்லாத்தையும் மறக்கடிச்சு கடத்த பார்த்தா. நான் கடத்தப்பட்டதா உன்கிட்ட சொல்லி உன்னை அடி வாங்க வச்சிருக்கா. இப்படி எல்லா கெட்டதுக்கும் காரணம் அவதான். அவ முன்னாடி நம்ம ஜெயிக்கணும். ஜெயிச்சு நம்ம வாழ்ந்து காட்டணும் சஞ்சீவ். கண்டிப்பா அபி, கண்டிப்பா வாழ்வோம். சத்தியம் என்னைக்குமே தோக்காது. நீ என்னைக்குமே தோக்க மாட்ட. இந்த பார், இந்த பார். என்னது இது? இவ்வளவுதான் என்னால முடிஞ்சது. இதுல 2 கோடி ரூபாய் பணம் இருக்கு, எடுத்துக்கோ. நீ ரத்தம் சிந்தி சம்பாதிச்ச பணம். சஞ்சய், இன்னைக்கு சாயந்தரம் 6 மணிக்குள்ள அபி வர்மா ஃபைனான்ஸ்க்கு 10 கோடி ரூபாய் பணத்தை கட்டியே ஆகணும். அபி கிட்ட இப்ப அவ காம்படிஷன்ல சம்பாதிச்ச 3 கோடி ரூபாவும் சஞ்சீவ் பாக்ஸிங்ல சம்பாதிச்ச 2 கோடி ரூபாவும் மொத்தம் 5 கோடி ரூபாய் இருக்கு. அந்த 5 கோடிய அபி வர்மா ஃபைனான்ஸ்ல போய் கட்டி மிச்சம் 5 கோடி ரூபாய்க்கு அந்த வர்மா டைம் கொடுத்துட்டானா அபி என்கிட்ட விட்ட சவால்ல பாதி ஜெயிச்ச மாதிரிதான். அது மட்டும் நடக்கவே கூடாது. நான் நடக்கவும் விட மாட்டேன். சரி, அதுக்கு இப்ப நீ என்னதான் பண்ண போற? அபியோட 3 கோடியும் சஞ்சீவ் கிட்ட இருக்கிற அந்த 2 கோடியும், அந்த 2யுமே நான் தூக்க போறேன். ஐயோ, மறைக்கிறாளே. என்ன ஸ்ரீஜா, சின்ன குழந்தை மாதிரி பேசிட்டு இருக்க? சஞ்சீவ் கிட்ட இருந்து 5 கோடி ரூபாய் திருடுறதெல்லாம் சாதாரண விஷயம் கிடையாது. அபி கிட்ட தோத்து போன டென்ஷன்ல நீ அப்பப்ப லூசு மாதிரி ஆயிடுறடி. அதான் இப்படி பேசிக்கிட்டு இருக்க. என்ன இப்படி முறைக்கிறா? கொஞ்சம் ஓவரா பேசிட்டோமோ? இல்ல ஸ்ரீஜா, அபி குழந்தை எங்க இருக்குன்னே தெரியாது நமக்கு. சோ இன்னைக்குள்ள நம்ம அதை தூக்க முடியாதுல்ல. சஞ்சியும் அபியும்
அந்த 5 கோடியை சம்பாதிக்க ரொம்ப போராடி இருக்காங்கல்ல. அப்படி இருக்கும்போது அந்த பணத்தை சஞ்சீவ் எவ்வளவு பாதுகாப்பா வச்சிருப்பான். அவன்கிட்ட இருந்து நீ எப்படி 5 கோடி ரூபாய அவ்வளவு ஈஸியா அடிக்க முடியும் சொல்லு? அதுவும் முடியாதடி. அம்மா, நான் சஞ்சீவ் கிட்ட இருந்து 5 கோடி ரூபாவை திருட போறேன்னு உன்கிட்ட நான் சொன்னேனா? அப்புறம் சஞ்சீவ் அவனா அந்த 5 கோடி ரூபாய் பணத்தை நம்ம கிட்ட கொண்டு வந்து கொடுப்பான். அவனா கொண்டு வந்து கொடுப்பானா? என்ன ஸ்ரீஜா சொல்லிக்கிட்டு இருக்க? மா, சும்மா கேள்வி கேட்காம நடக்க போறத மட்டும் பாரு. அபி, குழந்தை, அந்த 5 கோடி ரெண்டையுமே இன்னைக்கு நான் தூக்கி காட்டுறேன். சரி. யாரு? பூர்ணா கால் பண்றாங்க சஞ்சீவ். ஹலோ பூர்ணா. அபி, கங்க்ராட்ஸ் அபி. எதுக்கு பூர்ணா? காம்படிஷன்ல உங்க டிசைன் தான் வின் பண்ணிருக்க. சஞ்சீவ், என் டிசைன் காம்படிஷன்ல வின் பண்ணிடுச்சுன்னு பூர்ணா சொல்றாங்க. சூப்பர் அபி. பிஸ் பிஸ் பிஸ். அது மட்டும் இல்ல அபி, உங்க டிசைன் 3 கோடி வின் பண்ணிருக்க. அப்படியா? ஆமா, காம்படிஷன் நடத்துற கம்பெனி இந்நேரம் உங்க அக்கவுண்ட்டுக்கு அந்த பணத்தை அனுப்பியிருப்பாங்க. நீங்க உண்மையிலேயே ரொம்ப திறமைசாலி தான் அபி. அந்த ஸ்டேஜ் அவங்க பேட்டர்ன் மேல ஆன்லைன்ல கேஸ் போடாம இருந்திருந்தா இன்னும் நிறைய அமௌண்ட் கிடைச்சிருக்கும். சரி விடுங்க, முடிஞ்சதை பத்தி பேச வேண்டாம். இல்ல அபி, உங்களுக்கு கடன் இருக்குங்கிறது தெரியும். அதுக்கு நீங்க இந்த காம்படிஷன்ல வின் பண்ண மட்டும் போதுமா? பத்தாது. எனக்கு 10 கோடி ரூபாய் கடன் இருக்கு. 10 கோடியா? கடனை கட்ட லாஸ்ட் டேட் என்னைக்கு? இன்னைக்குதான் பூர்ணா. இன்னைக்குள்ள கடனை கட்டணும். ஆனா உங்ககிட்ட 3 கோடி தான் இருக்கு. ஆனா நீங்க வருத்தம் இல்லாம இருக்கீங்க. 3 கோடி இல்ல பூர்ணா, 5 கோடி. என் சஞ்சீவ் பாக்ஸிங்ல வின் பண்ணி 2 கோடி ரூபாய் சம்பாதிச்சு கொண்டு வந்திருக்கா. மொத்தம் 5 கோடி ரூபாய். மீதி பணத்துக்கு என்ன பண்ண போறீங்க அபி? நான் அந்த வர்மா கிட்ட பேசதா போறேன். சரி பூர்ணா, நான் அப்புறமா கால் பண்றேன். என்ன அபி, வர்மா கிட்ட ஏதோ பேச போறேன்னா என்ன பேச போற? வர்மா கிட்ட இந்த பணத்தை கொடுத்து இன்னொரு மாசம் டைம் கேட்போம். கண்டிப்பா கொடுப்பாருன்னு நம்பிக்கை இருக்கு. இல்லனாலும் உன் விஷயத்துல நான் உயிரை கொடுத்தாவது உன்னை ஜெயிலுக்கு போக விடாம தடுத்து நிறுத்துவேன். அந்த வர்மா இல்ல, அந்த கடவுளே நினைச்சாலும் என்ன உன்கிட்ட இருந்து பிரிக்க முடியாது சஞ்சீவ். என்னடி இது? பழைய குருடி கதவை திறடிங்கிற மாதிரி மந்திரவாதி குடிலுக்கே கூட்டு வந்திருக்க. ஏய், இந்த மந்திரவாதி நம்மள மதிக்கவே மாட்டானேடி. மா, அதெல்லாம் பாத்துக்கலாம். நீ வா. அண்ணா, கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. சரிம்மா. சரி சஞ்சீவ், நான் உனக்கு டிஃபன் ரெடி பண்றேன். நீ போய் குளிச்சிட்டு வா. நாம இந்த ஸ்ரீஜா கிட்ட விட்ட சவால்ல ஜெயிக்கிறதுக்கான அடுத்த படியில கால் வைக்க போறோம். நிச்சயமா அபி.